நமஸ்காரம். இன்னைக்கு ஷிரடி சாய்பாபாவுடைய வாழ்க்கை குறிப்பை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். மீதி வேல்யூமா நம்ம பார்க்கலாம். முதல்ல அவர் ஷீரடிக்கு எப்படி வந்தார் அதைதான் முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். ஷீரடி சாய்பாபா பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயது இளைஞனாக ஷீரடிக்கு வராங்க. அவங்க ஷீரடிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்து அடியில தியான நிலையில அமர்ந்ததாக நமக்கு சாய் சச்சரிதம் சொல்லுது. அப்ப ஒரு வயது நிறைந்த ஒரு மூதாட்டி சாய்பாபாவை பார்த்து ஒரு எல்லையற்ற அழகு நிறைந்தவராகவும் ஒரு இறை ஆளனுக்குடைய அத்தனை அங்கங்களும் பொருந்தியவராகவும் அழகு நிறைந்தவராகவும் இருக்கிறாரு. இவர் சாமானிய மனிதனா இருக்க வாய்ப்பே இல்லை. சோ இவர் யாரு என்னன்னு நம்ம விசாரிக்கணும்னு ஷீரடி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டிட்டு போய் பாபாட்ட கேட்கறாங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, ஏன் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறீங்க, என்ன யோக நிலையில இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் எந்த பதிலுமே சொல்லாம யோகத்துல இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபாவுடைய நிலையை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய கியூரியாசிட்டி மக்கள்கிட்ட இருக்குது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா அப்பெல்லாம் குறி கேட்கறது என்பது ஒரு இயல்பான ஒரு பழக்கமா இருக்குது. சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட கண்டோபா கடவுளை அவருடைய சரீரத்துல இறக்கி அது மூலியமா நமக்கு குறி கேட்டா அவர் யாருன்னு தெரிஞ்சிடும் இந்த மக்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது அப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த கண்டோபா கடவுள் வருது. கண்டோபா என்பது சிவபெருமானுடைய மாற்று வடிவம். அதாவது வெண்ணிற குதிரையில அமர்ந்த மாதிரியான ஒரு தெய்வம் அது. அந்த தெய்வத்துக்கிட்ட ஒருத்தவங்க மேனியில ஒரு யாரு என்னன்னு விசாரிக்கும் பொழுது அந்த தெய்வமும் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுது. அவ ஷீரடி மக்களும் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்க நோண்டணும்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல பள்ளம் பறிக்கணும்னு அந்த கண்டோபா கடவுள் சொல்லுது. அவங்க பள்ளம் எடுக்கிறாங்க. அப்ப பள்ளம் எடுக்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி எங்க ஷீரடி மக்களுக்கு காத்திருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளம் அடுக்கப்பட்ட இடத்துல செங்கல்களால அழகாக ஒரு கட்டமைத்த ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்டான ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அப்ப அந்த கல்லை எல்லாம் அகச்சுறாங்க. கீழே சமதளமா ஒரு மூடி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மூடியும் எடுக்கிறாங்க. அந்த மூடி எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா 4 அகல் விளக்குல 5 முக தீபங்கள் எரிந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த 4 விளக்குகள் என்ன சொல்ல வருதுன்னா 4 வேதங்களாக இருக்கக்கூடியவர் இவர் தான். அப்ப 5 முகங்களாக எரியக்கூடிய அந்த ஜோதி என்ன சொல்லுதுன்னா என் திசைகளுக்கும் உரியவண்ணவன் தான். 5 முகங்கள் என்பது சிவபெருமானுக்குடையது. அப்ப ஆற்றல், அழித்தல், காத்தல், அருளல் என்று 5 தொழிலை செய்யக்கூடியவரும் அவர் தான்ன்ற ஒரு தாற்பயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நிலையத்தான் அந்த விளக்கு தத்துவம் நமக்கு சொல்லும். அப்புறம் அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நிலவரை மாதிரி உள்ள போகுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தியானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஜபமாலையும் கோமுகி பைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பேக் மாதிரி, அதாவது இந்த தெய்வ பொருட்களா இருக்கட்டும் அல்லது இந்த மணி ஜபமாலையா இருக்கட்டும், அந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பை, அந்த பையும் அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கண்டோபா கடவுள் அந்த நிலையில என்ன சொல்றாருன்னா இந்த இளைஞன் 12 ஆண்டுகளாக இங்க பயிற்சி செய்யறான். அப்ப அவனுக்கு வயது 16 வயசுன்னு வச்சுங்க. அப்ப 12 வயதை நம்ம குறைக்கும் பொழுது அப்ப 4 வயதுல இருந்து ஒரு குழந்தையாகவே அங்க தியானம் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அவர் இறைவனா இருந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு தியானம் செய்ததாக அங்க அந்த கண்டோபா கடவுள் மக்கள்கிட்ட வெளிச்சமா சொல்லுது. ஆனா அதை ஷீரடி சாய்பாபா மறைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா தேவ ரகசியங்கள் அவருடைய எதற்காக அவர் வந்தாருன்ற ஒரு நோக்கம், கிரியை நோக்கத்தை வெளியில சொல்லிடக்கூடாது. சோ அதனால என்ன நினைக்கிறாருன்னா இதை நம்ம எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு, இது என்னுடைய குருஸ்தானம், ஏதாவது குரு தியானித்த இடம். சோ இதை நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அப்படியே மூடி வச்சிருங்கன்னு சொல்றாரு. ஷீரடி மக்களும் அதை அப்படியே மூடி வச்சிடறாங்க. அந்த இடத்துல ஒரு புனிதத்துவமான இடம், அதாவது குருமார்கள் இருக்க வேண்டிய இடம், பெரிய தெய்வங்கள் அங்க தியானித்த இடம்னு ஷீரடியில எல்லாருக்கும் அந்த செய்தி பரவி அந்த இடம் ரொம்ப புனிதமான இடமாக போற்றி புகழப்படுது. அப்ப ஹரி விநாயகன் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு செல்வேந்தர் அவர் அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு வாதா அமைக்கிறாரு. அந்த வாதாவுக்கு சாதேயின் வாதான்னு பெயர் சூட்டுறாரு. அந்த வாதாவுல யாத்திரிகர்களா இருக்கட்டும் அல்லது யோகிகளா இருக்கட்டும் அல்லது சந்நியாச பெருமக்களா இருக்கட்டும் எல்லாரும் தங்குவதற்காக அந்த இடம் உருவாக்கப்பட்டு அந்த இடத்துல எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தங்கி இருக்கும் பொழுது எல்லாரும் அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரமா இருக்குது. அப்ப ஒரு 2 வருஷம் அந்த இடத்தை விட்டு பாபா அகன்றாரு. ஷீரடி விட்டு வெளியில போயிடுறாரு. ஷீரடி விட்டு வெளியில போயிட்டு அவுரங்காபாத்னு சொல்லுவாங்க. அவுரங்காபாத் ஜில்லாவில் இருக்கக்கூடிய தூப் கவன் அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல சாந்த் பாட்டில்னு ஒரு நிலக்கிழா இருக்கிற பெரும் செல்வந்தர் அவர். அந்த செல்வந்தருடைய ஒரு குதிரை பெண் குதிரை காணாம போயிடுது.
அவர் சேனத்தை தன்னுடைய தோள் மேல போட்டுக்கிட்டு அங்கும் அங்கும் அலைந்து திரிந்து அந்த குதிரையை தேடி வரார். எங்குமே அந்த குதிரை தென்படலை. அப்ப ஷீரடி பாபா பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்து அடியில நமக்கு ஷீரடியில அமர்ந்திருந்தாங்க. அப்ப அந்த அவுரங்காபாத்னு சொல்லக்கூடிய தூப்கான் கிராமத்துல எங்க அமர்ந்திருக்கிறாங்கன்னா ஒரு மாமரத்து அடியில அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ஹூக்கான்ற ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு மெத்தடுன்னு வச்சுங்களேன். அந்த ஹூக்காவை அவர் தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தயார்படுத்தி இருக்கும் போது இந்த சாந்த் பாட்டில கூப்பிடுறாரு பாபா. இங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது சாந்த் பாட்டிலும் அந்த இடத்துக்கு போறாரு. அதாவது ஏன் நீங்க ரொம்ப சோர்வாவும் களைப்பா இருக்கிறீங்க, என்ன விஷயம், ஏன் சேனத்தை குதிரை மேல போடாம உங்களுடைய தோல் மேல போட்டுட்டு இங்க எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய குதிரை காணாம போயிடுச்சு. சோ அங்கும் இங்கும் நான் தேடி அலைந்தேன், எனக்கு எங்குமே அந்த குதிரை கிடைக்கல. சோ அதனால நான் சோர்வாவும் களைப்பாவும் மன ரீதியாகவும் ரொம்ப வலுவிழந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவ பாபா சொல்றாரு, எல்லா இடத்துலயும் தேடிட்டீங்கன்னு சொல்றீங்க, ரைட்டு, பின்னாடி இருக்கக்கூடிய சோளக்காட்டுல நீங்க தேடினீங்களான்னு பாபா கேட்கும் பொழுது சாந்த் பாட்டில் நான் தேடலைன்னு சொல்றாரு. இந்த உள்ள போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது அந்த குதிரை அங்கதான் மேய்ந்துட்டு இருக்குது. அதை சாந்த் பாட்டில் பிடித்து இழுத்து வர்றாரு. அப்ப அவருக்கு சாந்த் பாட்டிலுக்கு பெரும் இன்ப அதிர்ச்சி. இவர் சாமானிய மனிதன் அல்ல, ஒரு யோகி, எல்லாத்தையும் முற்றும் துறந்தவர், முழுமையாக எல்லாத்தையும் அறிந்தவர். சோ இவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு பாத நமஸ்காரம் செய்யறாரு. இப்ப இந்த ஹூக்கா தயார் பண்ணாங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த புகை என்பது அந்த சமூக ரீதியாகவும் சரி, அந்த காலகட்டத்திலும் சரி, வெகு ஜன மக்களால பயன்படுத்தப்பட்ட ஒன்று. சோ அதை தயார்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நெருப்பு வேணும், அந்த ஹூக்காவுடைய பைப்புல சுத்த துணி வேணும், அதற்கு துணி ஈரமா இருக்கணும். சோ அந்த நெருப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் யோசிக்கும் பொழுது பாபா சாந்த் பாட்டில கேட்கிறாரு, நெருப்பு நம்ம கிட்ட இல்லை, என்ன செய்வதுன்னு யோசிக்கும் பொழுது ஒரு கத்தி எடுத்து பூமியில ஊன்றாரு பாபா. அங்க இருந்து பெரும் நிலக்கரி ஒண்ணு எரிந்துகிட்டே வெளியில வருது. அதை எடுத்து அந்த ஹூக்கா பத்த வைக்கப்படுது. அப்ப ஒரு நீர் தேவைப்படுது, சக்கா எடுத்து அந்த இடத்துல அடிக்கிறாரு, நீர் மேல் எழும்பி வருது, அந்த துணி நினைக்கப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சாந்த் பாட்டிலுக்கு பெரும் வியப்பாயி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு பாபா அழைக்கிறாரு. பாபாவும் அவர் அன்பிற்காக அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அங்க சாந்த் பாட்டிலுடைய மனைவியுடைய சகோதரனுடைய பையனுக்கு திருமணம். அந்த திருமணத்தினுடைய பெண் பாத்தீங்கன்னா ஷீரடி பெண். அப்ப ஷீரடிக்கு எல்லாம் திருமணத்துக்கு போகணும் போது ஒரு வண்டி பூட்டி எல்லாரும் ஷீரடிக்கு போறாங்க. அப்ப ஷீரடிக்கு போகும்பொழுது பாபாவும் அந்த வண்டியில ஏறி அமர்ந்து வராங்க. வந்த உடனே நம்ம கண்டோபா கடவுளுடைய ஆலயத்திற்கு எதிரில் ஒரு விசாலமான இடம் இருக்குது. அங்க எல்லா விதமான மாடுகளும் கட்டுவிழ்க்க விட்டுப்பட்டு இங்க இருக்கிற வந்தவர்கள் எல்லாம் ஓய்வு இழப்பாடுறாங்க. அந்த இழைப்பாறும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய தலைமை பூசாரி தான் நம்மளுடைய பகத் மால்சாபதின்னு சொல்லுவாங்க. பாபாவுடைய முதன்மை பக்தர் அவர் தான் முதல் முறையா யாசாய் அவர் அழைக்கிறார். அதாவது இறைவா வருக என்பதற்கான அர்த்தத்தை தான் அந்த யாசாய்னு குறிப்பிடுது. அவரு அழைத்த உடனே பாபா அங்கே அந்த இடத்துல தங்குறாரு. இதுதான் பாபா ஷீரடிக்கு வந்த கதை. இது முதல் வேலையுமா பார்க்கலாம், பின்பு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பிறப்பு பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 1838 வாழ்க்கையில அவர் பிறந்திருக்கலாம்னு சாய் சச்சரித நூல் நமக்கு சொல்லுது. இதை விட ஒரு சிறப்பான விஷயம் ஒண்ணு சொல்ற பாருங்க, பாபா ஷீரடியில துவாரமாயில தங்கினார்னு புதுப்படி எல்லாருக்கும் தெரியணும். ஆனா துவாரமாயில் தங்கறதுக்கு முன்னாடியே தாக்கியான்ற ஒரு இடத்துல தங்கினாங்க. அங்க பாபா சலங்கை கட்டியும் இனிமையான குரல்களாலும் பாடல் பாடக்கூடிய வல்லமை பொருந்தியவரா இருந்திருக்கிறார். அப்ப இன்னும் ஒரு சிறப்பாக ஒரு பாக்ஸிங் கூட போட்டியில கலந்திருக்கிறார். ஒரு ரெஸ்லிங் போட்டியில கலந்திருக்கிறாரு. அவரு நீண்ட தலைமுடி வைத்திருக்கிறாரு. அதே மாதிரி கஃப்னி உடை மட்டும் எப்பொழுதுமே போட்டில்ல, அவரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணாருன்னு நமக்கு சாய் சச்சரிதம் சொல்லுது. இன்னும் அரிய தகவல்களையும் இன்னும் குறிப்பிட்ட எல்லா மகா சமாதி வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு வேலையுமா பார்க்கலாம். இந்த வீடியோல நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சுதான் நான் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். நல்லதை பேசுவோம், நல்லதே நமக்கு